பூமத்திய ஒட்டிய பகுதிகளிலிருந்து வங்கக்கடலில் இருந்து ஈரப்பதமான காற்று வருவதால் தொடர்ந்து மழை மேற்கொள்ளவில்லை. இந்த புயலுக்கு மைய பகுதியிலிருந்து வடதுபுறத்தில் உள்ளாக்கி அது புயலின் சூழலுக்கு ஏற்ப தமிழ்நாட்டினுடைய கடலோர பகுதிகளுக்குள்ளாக தொடர்ந்து அனுப்பக்கூடிய பணிகளில் புயல் ஈடுபட்டிருப்பதாகவும் இதனால் காற்றுடன் கூடிய மழைக்கு தொடர்ந்து கடலோர மாவட்டங்களில் வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மழை மேற்கூட்டங்கள் ஒன்றின் பின் ஒன்று உருவாகி வருவக்கூடிய காரணங்களால தொடர்ச்சியாக மழைப்பொழிவு இல்லாவிட்டாலும் மழை மேகங்கள் வரும்பொழுது அடர்த்தியாக பலத்த மழையாக பெய்யக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து கடல் கொந்தளிப்புடன் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால யாரும் கடலோர பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் எனவும் குறிப்பாக மாலை நேரத்திற்கு பிறகாக தற்பொழுது வானம் இருட்டிவிட்டது. போதியமான வெளிச்சங்கள் இல்லாத சூழல்ல தேவையான காரணங்களின்றி கடலோர பகுதிகளுக்கு யாரும் வர வேண்டாம் என்ற ஒரு அறிவுறுத்தல் எச்சரிக்கையும் வானிலை ஆய்வு மையத்தால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிகபட்சமாக தற்போது இன்றைய தினம் இரவுக்குள்ளாக இந்த புயல் 60 கிலோமீட்டர் வேகத்திற்கு வரும். இப்பொழுது கடலிலிருந்து இந்த புயலுடைய மையப்பகுதி நிலப்பரப்புக்கு அதிகபட்சமாக இப்போது 80 கிலோமீட்டர் என்ற தொலைவில் வந்திருக்கிறது. அடுத்தது இன்னும் இந்த இரவுக்குள்ளாக அதிகபட்சமாக 60 கிலோமீட்டர் அளவில் புயலுடைய மையப்பகுதியும் கரையும் நிறுத்தக்கூடிய வாய்ப்பு இடைப்பட்ட தொலைவு அந்த இடைவெளி என்பது 60 கிலோமீட்டர் அளவில் குறையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகாக நாளை காலை தினம் இந்த புயலினுடைய மையப்பகுதிக்கும் தமிழ்நாட்டுடைய வடகடலோர மாவட்டங்களில் கடலூர் மாவட்டோட கடலூருக்கும் இடையான அந்த இடைவெளி என்பது 50 கிலோமீட்டராக குறையும் எனவும் அதற்கு பிறகாக நாளை மாலை நேரத்தில் இந்த புயலுடைய மையப்பகுதிக்கும் தமிழ்நாட்டுடைய வடகடலோர மாவட்டங்களில் செங்கல்பட்டு சென்னை பகுதியுடைய அதனுடைய பகுதிக்கும் இடைவெளி என்பது 25 கிலோமீட்டர் அளவில் குறைவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க.